தங்களின் படைப்புகள் சிவகிரி FM ரேடியோவில் ஒளிபரப்பாக வேண்டுமா? அமைப்பாளர் திரு கே முருகபூபதி அவர்களின் 9486393197 என்ற எண்ணிற்கு தங்களின் படைப்புகளை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வையுங்கள். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பதிவுகள் வெளியிடும் அனைத்து அன்பர்களுக்கும் சிவகிரி FM ரேடியோ வாட்ஸ்அப் குழுவின் அமைப்பாளர் கே முருகபூபதியின் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இப்போ நம்ம குழு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு வளர்ந்துருச்சுங்க. இப்போ நம்ம 1000 எண்ணிக்கையை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். இப்போ FM ரேடியோ அப்படிங்கிற இன்டர்நெட் ரேடியோ இப்போ 10,000க்கு மேலே போயிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த மாதிரியான ஒரு துரிதமான வளர்ச்சி இந்த தாய் நிறுவனமான இந்த வாட்ஸ்அப் குழு மூலமாகத்தான் நமக்கு கிடைச்சிதுங்க. அப்போ அதை தொடர்ந்து போற்றி பாதுகாக்கணும், கருத்து சுதந்திரத்தை அனைவருக்கும் அளிக்கணும், அட்மின் மட்டும்தான் பதிவிட முடியும் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துடணுங்கிற உயர்மட்ட குழு இந்த குழுவில் இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் வச்சுருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் அட்மின் இல்லாமல் யார் வேணாலும் பதிவிடலாம் அப்படிங்கிறமான ஒரு வசதியை ஏற்படுத்தி வச்சுக்கிறோம். இது ஒரு அற்புதமான சலுகைங்க, எல்லாத்துக்கும் கிடச்சிருக்கிற சலுகை இது. அப்போ இந்த எண்ணிக்கை பெருவாரியாக இருக்கிறது எல்லாத்துக்கும் நமக்கு பெரிய நல்லதுங்க. அப்போ இதில் பதிவுகளை வெளியிடக்கூடியவங்களுக்கு கூடுதல் பொறுப்பாக இதை கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கங்க. நீங்கள் நம்பக்கூடிய, கேட்கக்கூடிய, கேள்விப்பட்ட விஷயம், அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நீங்கள் இதில் அப்படியே வெளியிடாமல் தயவு செஞ்சு அதை நீங்கள் உள்வாங்கி கொண்டு, அதாவது படித்து புரிந்து கொண்டு, கேட்டு புரிந்து கொண்டு, கண்ணால் பார்த்து புரிந்து கொண்டதை உங்களுடைய குரல் வழியாக, உங்களுடைய சொந்த வீடியோவாக, உங்களுடைய சொந்த படைப்பாக இதில் நாம் கொண்டு வந்து கொடுக்கணுங்க. அப்போ தான் இதுக்கு ஒரு உயிர்ப்பு தன்மை இருக்கும். இந்த செய்தி எல்லோரும் கிரகித்து கொண்டு அதன்படி செயல்படுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்படிங்கிற அடிப்படையில் உயர்மட்ட குழு உங்களோட தொடர்ந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து நீங்கள் மற்ற குழுக்களில் பதிவிடுற மாதிரி எங்கோ கேட்டதை எடுத்து அப்படியே போட வேண்டாம், எந்த குழுவிலையும் போட வேண்டாங்க தான் நம்முடைய வேண்டுகோளுங்க. ஏன்னா அதனால் எந்த பயனுமே எப்பவும் யாருக்கும் கிடைக்காதுங்க. நமக்கும் டேட்டா வேஸ்ட்டு, அதை பார்க்குறவங்களுக்கு கேட்குறவங்களுக்கும் டேட்டா வேஸ்ட்டு. அப்படிங்கிறத நாம் இதை புரிஞ்சுக்கணும். நாங்கள் உயர்மட்ட குழு சார்பாக நான் எப்படி யோசிச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாட்ஸ்அப் வந்த காலத்துலேருந்து 70-75% பேர், முக்கால்வாசி பேர் இந்த மாதிரி அங்கே இருக்கிறது இங்கே எடுத்து போடுறது, இங்கே இருக்கிறது அங்கே எடுத்து போட்டே பழகிட்டோம். அந்த பழக்கத்துலேருந்து நம்மளால் மீண்டு வர முடியல அப்படிங்கிறத பதிவுகள் வெளியிடக்கூடியவர்களுடைய கோணத்திலிருந்து புரிந்து கொண்டு தான் இதை நாம் அணுகிறோம். இந்த பிரச்சனையை உங்கள் மீது கடிந்து கொள்வதோ சலித்து கொள்வதோ எங்களுடைய நோக்கம் அல்ல. இப்போ நாங்கள் 15 வருஷத்துக்கு முதலே ஒன்றாவது சேர்ந்துட்டோம். நாங்களும் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணி மேலே வந்துட்டோம். இன்றைக்கி ஒரு 8வது 10வது 12வது படிக்கிற அளவுக்கு வந்துட்டு வச்சுங்க. ஆனாலும் நம்ம குழுவில் இந்த மாதிரி பதிவுகளை வெளியிடக்கூடியவங்க பால்வாடிக்கு புதுசாக வந்த மாதிரி தான் அர்த்தம். பால்வாடிக்கு வர குழந்தை என்ன பண்ணுங்க, அது என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த மாதிரி தான் நம்ம இதை அணுகணும். மெச்சூர்டாக இருக்கிறவங்களும் தினம் 5 தடவை 6 தடவை எனக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு கேட்டிங்கன்னா நம்ம குழு கவனிக்கப்பட்டுருக்கு, இந்த மாதிரி பதிவுகளை வெளியிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. ஆனாலும் பால்வாடி குழந்தையும் இருக்குது. ஏன்னா நம்ம தினந்தோறும் குழு சேர்ந்துக்கிட்டே இருக்காங்கல்ல, தினந்தோறும் இதில் வருகை இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம படித்து மேம்பட்டு மேலே வந்துட்டாலும் தொடர்ந்து தினந்தோறும் பால்வாடி குழந்தை வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அதையும் நாம் உரிய கவனத்தோடு அணுகி அவங்களையும் மென்மையாக கொண்டு வந்து அனைவரையும் வளர்த்தெடுத்து கொண்டு போகணும் அப்படிங்கிற உயரிய நோக்கத்தோடு இந்த உயர்மட்ட குழு கனிவாக அனைவரையும் அணுகுகிறது. இதை சரியான கோணத்தில் புரிந்து கொண்டு புதிதாக வருபவர்கள் அல்லது ஆல்ரெடி இருக்கிறவங்களே ஏதாச்சும் ஒரு பதிவு டெய்லி ஏதாச்சும் ஒரு போடணுங்கிற கட்டாயம் ஏதும் இல்லை. நமது குழு ஒரு நாள் ஒரு செய்தி கூட வராமல் இருந்தாலும் சந்தோஷம். ஒரே ஒரு செய்தி வந்தாலும் அது மக்களுக்கு உபயோகமானதாக, யாரும் நம் மீது சலிப்பை ஏற்படுத்தி கொள்ளாத வகையில் அமையணுங்க. ஏன்னா இது மாஸ் மீடியா. இது 1000 பேர் இருக்கக்கூடிய ஒரு பொது சபையில் நம்ம எதை எப்பொழுது எப்படி வெளியிட வேண்டும் அப்படின்னு நம்ம கவனிச்சுக்கணுங்க. ஏன்னா பார்வையாளர்கள் நம்மளோட ரொம்ப ரொம்ப புத்திசாலியாக இருக்காங்க. அதனால் தயவு கூர்ந்து இதை நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொண்டு எந்த செய்தியும் உள்வாங்காமல் அப்படியே இங்கே வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும்
பிற குழுக்களைப் போல இந்த குழுவை அணுக வேண்டாம் என உயர்மட்ட குழுவின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். தங்களின் படைப்புகள் சிவகரி எஃப்எம் ரேடியோவில் ஒளிபரப்பாக வேண்டுமா? அமைப்பாளர் திரு கே முருகபூபதி அவர்களின் 9486393197 என்ற எண்ணிற்கு தங்களின் படைப்புகளை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வையுங்கள்.